இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் கர்ணா, நீ ஒரு பொண்ணுகிட்ட தோத்துடுன்னு தெரிஞ்சதும் உன்னை கோவத்தில் ரொம்ப திட்டிட்டேன். ஆனால் அந்த பொண்ணை நீ திரும்ப காலில் விழ வச்சது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அந்த ஏரியாவில் இருக்க ஒட்டுமொத்த ஜனங்க மனசுலையும் பயத்தை விதைச்சிட்டு வந்திருக்க பாரு. பெருமையா இருக்குடா. இப்போ பயத்தை காட்டி என்ன பிரயோஜனம்? என்ன இருந்தாலும் முதல்ல அசிங்கப்பட்டது தானே, அதை மாற்ற முடியுமாண்ணே? இல்லைன்னா அதை மற்றவங்க மனசுல இருந்து அழிக்க தான் முடியுமா? சொல்லுங்க. டேய், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் கர்ணா யாரும் காட்டிட்டானடா பேசுறான். டேய் கர்ணா, அவ அங்க அழுது காலில் விழுந்து கெஞ்சினது எனக்கு இங்க ஏன் காலில் விழுந்து கெஞ்சின மாதிரி இருந்துச்சுடா. இதெல்லாம் நேர்ல பார்த்த எவனும் இதுவே ஏமாத்தோட கனவு கூட நினைக்க மாட்டான்டா. சாதிச்சிட்டடா, சாதிச்சிட்ட. சபாஷ். ஏதோ ஒரு பொம்பளை புள்ளிய காலில் விழுந்து கதற வச்சுட்டோமே, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம ஏதோ குத்தால அருவியில குளிச்சுட்டு வந்த மாதிரி என்ன சந்தோஷமா கொண்டாட்டமா பேசிட்டு இருக்காங்க பாரு. இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்க தானா? சித்தி, இதுல உனக்கு என்ன டவுட்? ஏன் மனுஷங்க தானே சொல்றியா? சத்தியமா இல்ல, எல்லாம் சைக்கோங்க. கரெக்டா தான் சொன்னேன், சரியான சைக்கோங்க. என்ன நீங்க முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? அக்கா, அந்த பொண்ணு கருணா யாருன்னு தெரியாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சுல, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படி சொல்லு. ஒரு ஆம்பளை கிட்ட வாலாட்டுறோமேங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம திமிர்தனம் பண்ணால, அதான் கருணா அவ வாலை ஒட்ட நறுக்கிட்டான். இனிமே கருணாவை அவ எங்க பார்த்தாலும் மதிச்சுதானே ஆகணும். ஆமா, நீங்க சொன்ன எல்லாம் கரெக்டா தாங்க இருக்கும். சரி சரி, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. என்ன சித்ரா, நம்மள வேலையை பார்க்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சித்ரா, நான் சொன்னல, உங்க அம்மா உங்க அப்பா கிருபா கேத்த கிறுக்கி. சத்தம் போட்டு பேசாதீங்க, அப்பா இங்கதான் இருக்காரு, வாங்க போலாம்.